வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆடிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். தமிழர்களுடைய நாட்காட்டியில் வந்து ஆடி 1ஆம் தேதி வந்து ஆடிப்பிறப்பை கொண்டாடிவினோம். இப்போ எங்களுக்கு ஆடிப்பிறப்பு வந்து நெருங்கி வந்துட்டுது. அதால் வந்து உங்களுக்கு நான் ஆடிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி காட்டித்தர போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். முதல்ல நான் 2 சுண்டு பச்சை அரிசி எடுத்து அதை நான் நனைய விட போகிறேன். நல்ல 2 மணித்தியாலம் வரைக்கும் நனைஞ்ச பிறகு நாங்கள் இதை இடித்து வந்து மாவாக்க வேணும். அடுத்ததாக வந்து ஆடிக்கூழுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு வந்து முக்கியமான பொருள். பாசிப்பயிறு மட்டும் இல்லை, பெரும்பயிரும் போடுறது. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாசிப்பயிறு போட்டு தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ இந்த பாசிப்பயிரை வந்து நாங்கள் நல்ல பொன்னுரமாக வறுத்தெடுக்கணும். முதல்ல வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ அடுப்பில் நான் சட்டி வச்சுட்டேன். இந்த பாசிப்பயிரை வந்து நான் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ வந்து நல்ல பொன்னுரமாக பயிர் வந்து வறுபட்டுட்டது. இந்த டைமில் நாங்கள் வந்து அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து குத்தி இந்த தோலை வந்து கலட்ட வேணும். நாங்கள் அது பாதியாக பருப்பு வந்து பாதியாக உடையணுமென்று அவசியம் இல்லை, இப்படியே முழுசாகவே இருக்கலாம். அதால் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு சின்ன உரலுக்குள்ளே போட்டு குத்துறதால வந்து இந்த தோல் வந்து கலண்டிடும். இப்போ நாங்கள் ஆடிக்கூழுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ அரிசி வந்து இடித்து அரிச்சு வச்சுருக்குது. 2 சுண்டு மா எடுத்து வச்சுருக்குது. அடுத்தது வந்து இதுக்குள்ளே வந்து அரை சுண்டு மா எடுத்து வச்சுருக்குது. பச்சை மா தான், இடித்து அரித்த மா. பயறு 100 கிராம் வறுத்து எடுத்து வச்சுருக்குது. சீனி ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குது. தேங்காய் சொட்டு வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. அடுத்தது வந்து பால், தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் திருவி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குது. அடுத்தது வந்து சிறிதளவு உப்பு. அடுத்தது வந்து பெனங்கட்டி 250 கிராம் பெனங்கட்டி வந்து எடுத்து வச்சுருக்குது. முதல்ல வந்து அடுப்பில் இந்த அரைவாசியிலும் கொஞ்சம் குறைவாக வந்து தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்குது. இந்த தண்ணி கொதிச்சா பிறகு நாங்கள் பயறு, பெனங்கட்டி, சூண்டு வச்சு தேங்காய் சொட்டு இவெல்லாம் வந்து போட்டு நல்லா அவிய விட வேணும். இப்போ வந்து நாங்கள் ஆடிக்கூழுக்கு அந்த உருண்டை பிடிக்க வேணும். அந்த உருண்டைக்கு வந்து நான் வந்து இந்த அரை கப் மாவுக்குள்ளே வந்து இதுக்களவான சீனி போட போகிறேன். ஒரு 2 தேக்கரண்டி சீனி காணும். அதோட வந்து அளவான உப்பு போட்டுட்டு பாலிலேயே தான் நான் குழைச்செடுக்க போகிறேன். தேங்காய் பால் விட்டு தான் குழைச்செடுக்க போகிறேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி விட்டு குழைச்சி பாருங்க. இப்போ வந்து மா குழைச்சி எடுத்தாச்சு. இது இந்த பதத்துக்கு, இது வந்து இடியப்ப பதம் மாதிரி குழைச்சி எடுத்தீங்களா சரி. இதில் வந்து சின்ன நாங்கள் உருண்டியல் பிடிச்சி எடுக்க வேணும். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிட்டுது. இதுக்குள்ளே நான் வந்து பயறு போட போகிறேன். முதல் பயறு வந்து கழுவி எடுத்துருக்குது. அடுத்ததாக வந்து தேங்காய் சொட்டு. அடுத்ததாக வந்து பெனங்கட்டி வந்து சூட்டில் வந்து உருகும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் மா எடுத்து இப்படி கையில் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டி எடுத்தோம்னு சொன்னால் நல்ல வட்டமாக வரும். இந்த மா இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் இப்படி சின்ன வட்டமாக உருட்டி எடுக்க வேணும். இப்போ நான் வந்து இந்த அரிசி மாவுக்குள்ளே வந்து பால் அவ்வளோத்தையும் விட்டு இந்த அரிசி மாவோட நல்லா கரைச்சி வைக்க போகிறேன்.
இப்போ வந்து பனங்கட்டி ஃபுல்லாக கரைஞ்சிட்டுது. பயறு கொஞ்சம் அவிய வேணும். பயறு அவிஞ்சு வந்தால் நாங்கள் அந்த மா கரைசலை வந்து விடலாம். இப்போ நான் வந்து இந்த உருட்டின மா உருண்டையை வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ வந்து பயறு இந்த மா உருண்டை எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இந்த கரைச்சி வச்ச மா கரைசலை வந்து இதுக்குள்ளே விடலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சீனியும் சேர்க்க போகிறேன். இனிப்பு நீங்கள் உங்களோட அளவுக்கு சேர்க்கலாம். அதோடு வந்து ஒரு அரை தேக்கரண்டி உப்பு போட போகிறேன். இது வந்து மா கரைசல் கரைச்சி விட்ட உடனே ஒரு அடி பிடிக்க பார்க்கும். நீங்கள் வந்து டப்பண்டு இறக்க வேணும். இனி வந்து நான் இறக்க போகிறேன். இப்போ வந்து ஆடிக்கூழ் ரெடி. இந்த இப்படி ஒரு பதத்தில் வந்து நீங்கள் இறக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் சூடார வந்து கூழ் வந்து இறுகி வரும். இப்படி ஒரு பதத்தில் இறக்கி வச்சோம்னு சொன்னால் ஆறி வர அது வந்து நல்ல கணக்காக இருக்கும். ஆடிக்கூழுக்கு வந்து வாசனைக்காக எந்த ஒரு பொருளையும் நாங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போடலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் எல்லாம் போடலாம். ஆனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் கருப்பட்டி, பயறு, தேங்காய் சொட்டு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதால் வந்து நாங்கள் வேறு எந்த ஒரு வாசனையும் அதுக்கு வாசனை பொருளையும் நாங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் இதே மாதிரி கூழ் காய்ச்சி எல்லோரும் குடிச்சு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.